சென்னை டு கண்ணூர் வரைக்கும் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பஸ் டிராவல் வரப்போகுது. மக்களே, நம்ம பஸ்ஸு வந்துடுச்சு. எம்எம்கேவோடைய சென்னை டு கண்ணூர் போகிற பஸ்ஸு வீரா V8 மகா சாம்ராஜ் BS6 பிராண்ட் நியூ பஸ்ஸுங்க. சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னையில் இருந்து பெங்களூர் எவ்வளோ ட்ராவல் பண்ணுறாங்களோ அதே ஈக்குவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெங்களூரில் இருந்து கேரளா கண்ணூர் ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா கண்ணூர் வந்துட்டோம். கரெக்டாக ஆன் டைம் 7:30க்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணூர் வந்துட்டாங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான பஸ் சர்வீஸ் மக்களே. சென்னையில் இருந்து கண்ணூர் வர்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபீக். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா சென்னையில் இருக்கேன். இன்றைக்கி சென்னையில் இருந்து ஒரு சூப்பரான டெஸ்டினேஷன் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா கண்ணூர் வரைக்கும் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். சென்னை டு கண்ணூர் வரைக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவல் வரப்போகுது. எஸ், எந்த ட்ராவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்கே ட்ராவல்ஸ். இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்மளுடைய பஸ் vlog இருக்க போகுது. நம்ம பஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வேளச்சேரியில் மதியானம் 3:15 எடுக்கிறாங்க. வேளச்சேரியில் இருந்து ஃபஸ்ட்டு போர்டிங் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பள்ளிக்கரணை, சென்னை துறைப்பாக்கம், பெருங்குடி வழியாக உங்களுக்கு திருவான்மியூர், அடையார் போயிட்டு அங்கேருந்து மதிய கைலாஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, கிண்டி, அப்படி வந்து அசோக் பில்லர், வடபழனி, அரும்பாக்கம் வழியாக உங்களுக்கு கோயம்பேடு 4:30 மணிக்கு வராங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடில் இருந்து தான் பஸ்ஸு வந்து போட் பண்ண போகிறேன். என்னால் வேளச்சேரி வரைக்கும் போக முடியல. கோயம்பேடில் ஈவினிங் 4:30 மணிக்கு எடுக்கிற பஸ்ஸு உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் 7:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணூர் போகிற மாதிரி டைமிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணூர் ட்ராவல் பண்ண போகிறேன். சென்னை டு கண்ணூர். இந்த கண்ணூர் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நார்த் கேரளா சைடு வந்து இருக்குது மக்களே. எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம். எம்எம்கே ட்ராவல்ஸ் இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க சென்னை டு கண்ணூர், அதுக்கப்புறம் சென்னை டு உங்களுக்கு மணிப்பால் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சென்னை டு கேலிக்கட்டு, சென்னை டு பெங்களூருக்கு டெடிக்கேட்டடாக ஒரு சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஊட்டி டு பெங்களூரு, ஊட்டி டு உங்களுக்கு கொடைக்கானல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்கே ட்ராவல்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது ஒரு ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு வித் ரெஸ்ட் ரூமோட வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே கோயம்பேடு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. டைம் கரெக்டாக 3:45. நான் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு வந்துட்டேன். இந்த இடத்துல தான் போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம பஸ்ஸு வேளச்சேரியில் இருந்து இப்போது வந்துட்டுருக்கு, கோயம்பேடு வந்துட்டுருக்கு. பஸ்ஸு வந்துட்டோன்னே நம்மளுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம் மக்களே. மக்களே, இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை டு கேலிக்கட் போகிற வண்டி. இந்த பஸ்ஸும் வேளச்சேரியில் இருந்து தான் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணி கோயம்பேடு வந்து கோயம்பேடில் இருந்து உங்களுக்கு கேலிக்கட் போகிறாங்க.
மக்களே, நம்ம பஸ்ஸு வந்துடுச்சு. எம்எம்கேவோடைய சென்னை டு கண்ணூர் போகிற பஸ்ஸு வீரா V8 மகா சாம்ராஜ் BS6 பிராண்ட் நியூ பஸ்ஸுங்க. சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம சென்னை டு கண்ணூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். கரெக்டாக 4:30 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு வந்துட்டாங்க. இங்கே டைமிங் 4:45. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோரே வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு வந்தாச்சு. நான் புக் பண்ணியிருக்கிறது சிங்கிள் அப்பரில் தான் புக் பண்ணியிருக்கேன். பர்த்தில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம பூந்தமல்லி தாண்டி அங்கேருந்து நம்மளுடைய கேபின் ரைடு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம் மக்களே. நம்ம பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டோன்னே நமக்கு ஒரு 750 ml 750 ml தண்ணி பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க எம்எம்கே ட்ராவல்ஸில் இருந்து. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோரே கோயம்பேடில் இருந்து எடுத்தாச்சு. பர்த்தில் சிங்கிள் அப்பரில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம் மக்களே. நம்மளுடைய பேக்கை வைக்கிறதுக்கு இந்த இடத்துல லக்கேஜ் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஹேமர் வந்து கொடுத்துருக்காங்க ரெட் கலரில். ஏன்னா நம்ம விண்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் தான். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு ஒரு சூப்பரான பிளாங்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசியோடைய சில்னஸ் சும்மா சூப்பராக இருக்குது. சில்லுன்னு நல்லா கூலிங்காக நல்லா இருக்குது மக்களே. வீராவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் ரெஸ்ட்டு நல்லா சாஞ்சிக்கிறதுக்கு பக்காவாக இருக்கும். ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட்டு. அதே போல் சார்ஜிங் பாயிண்ட் உங்களுக்கு ப்ளக் டைப் USB டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மொபைல் ஹோல்டரு ரீடிங் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. தூங்குறதுக்கு ஒரு சூப்பரான ப்ளஃபியான பிலோ வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் நல்ல ஒரு சூப்பரான பெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. எம்எம்கே ட்ராவல்ஸில் இருந்து ஏசி வெண்ட்டு நம்ம தலைக்கு மேலே இருக்குது மக்களே. ப்ரைவேசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஸ் வேணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக இருக்குது. சீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா சீட்டை ரெக்ளைனிங் பண்ணிக்கலாம். அதே போல் காஃப் சப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே போல் நம்ம சீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கான இடம், மேகசின் பவுச்சு, அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டரு, சார்ஜிங் பாயிண்ட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. வண்டியோடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே பெஸ்ட்டாக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது மக்களே. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டேட்டை கவர் பண்ணுது. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா. ஏன்னா கண்ணூர் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்குது. கேரளா வரைக்கும் இந்த பஸ் போகுது சென்னையில் இருந்து. இந்த பஸ்ஸோடைய டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம். டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து கண்ணூர் வரைக்கும் சைடு சிங்கிள் அப்பர் பர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1250 ஆச்சு. இது இன்றைக்கான ஃபேரு. டிக்கெட் ஃபேர் உங்களுக்கு டெய்லி பேஸஸ் மாறும். உங்களுக்கு வீக்கெண்டு ஒரு ஃபேர் வச்சுருப்பாங்க, நார்மல் டேஸ் ஒரு ஃபேரு. ஏன்னா இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டே ஒர்க்கிங் டேயில் ட்ராவல் பண்ணுறதுனால 1250 ஆச்சு. அதே போல் இவங்களுடைய வெப்சைட்டு எம்எம்கே ட்ராவல்ஸோடைய வெப்சைட்டில் போய்ட்டு டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா 5% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது மக்களே. இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் சென்னை டு கண்ணூர் 1250 ஆச்சு. இந்த பஸ்ஸோடைய ரூட்டு பார்த்துடலாம். சென்னையில் இருந்து வயா பெங்களூரு, மைசூரு, தலசேரி வழியாக இந்த பஸ் கண்ணூர் போகுது. சென்னையில் இருந்து வேலூர், கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் ட்ராப்பிங் ரெண்டுமே இருக்கும். அங்கேருந்து மைசூரில் இருந்து விராஜ்பேட், இரிட்டி, அதுக்கப்புறம் தலசேரி வழியாக இந்த பஸ் கண்ணூர் போகுது. இதான் வந்து பஸ்ஸோடைய ரூட்டு. ஆனால் இன்னொன்று ரூட்டும் இருக்குது. சென்னையில் இருந்து சேலம், கோயம்புத்தூர், பாலக்காடு, அங்கேருந்து மலப்புரம், கோழிக்கோடு, தலசேரி வழியாகவும் உங்களுக்கு கண்ணூர் போகலாம். ஆனால் இந்த பஸ் எம்எம்கே ட்ராவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர், மைசூர் வழியாக தான் உங்களுக்கு கண்ணூர் போகிற மாதிரி ரூட் வச்சுருக்காங்க. இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து உங்களுக்கு கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூர் போகிற பீப்புள் ட்ராவல் பண்ணுவாங்க. தென் அதே போல் பெங்களூரில் இருந்து உங்களுக்கு கண்ணூர், தலசேரி போகிறவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் க்ரௌடு மாதிரி எண்ட் டு எண்ட் ட்ராவல் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. சென்னையில் இருந்து கண்ணூர் போகிறவங்களும் இருப்பாங்க.
அதே போல் சென்னையில் இருந்து வேலூர், கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூர் போகிறவங்க இருப்பாங்க. தென் பெங்களூரில் இருந்து உங்களுக்கு மைசூர், கண்ணூர் போகிறவங்களும் ட்ராவல் பண்ணுவாங்க. சென்னையில் இருந்து மணிப்பால், சென்னை டு கேலிக்கட்டு, இப்போ நம்ம போகிற சென்னை டு கண்ணூர் வண்டி 3 வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரியில் இருந்து தான் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணி கோயம்பேடு வராங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 3 வண்டியும் உங்களுக்கு பெங்களூர் வழியாக தான், மணிப்பால் போகிற வண்டியாக இருக்கட்டும், கேலிக்கட் போகிற வண்டியாக இருக்கட்டும், ஏன்னா இப்போ நம்ம போகிற கண்ணூர் வண்டியாக இருக்கட்டும், 3 வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா வயா பெங்களூர் வழியாக தான் போகிறாங்க. பூந்தமல்லி வந்திருக்கோம். பூந்தமல்லியில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கேஎஃப்சி இந்த இடத்துல தான் வந்து போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம உள்ளே வந்துட்டோன்னே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம பிரேக் ஸ்டாப்பில் பார்க்கலாம், ரெஸ்ட் ரூம் உள்ளே என்னென்ன இருக்குது எல்லாமே பார்க்கலாம். அதே போல் இந்த இடத்துல என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டோர் கொடுக்கல, உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ வர ஆர்டிஓ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, டோர் வைக்கக்கூடாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஸ் வந்து போட்டாங்க.
மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:30 மணி. வேலூர் வந்திருக்கோம். வேலூர் வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் தான். கரெக்டாக பைபாஸில் போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக போயிட்டுருக்கு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பள்ளிக்கொண்டா டோல்கேட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் பிரேக் போடுவாங்க. அது வரைக்கும் கேபின் ரைடு பண்ணலாம். டைம் கரெக்டாக 7:40. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் பிரேக் போட்டிருக்காங்க, டின்னர் பிரேக்கு. நான் வந்து எதுவும் சாப்பிட போகிறது இல்லைங்க, ஏன்னா ஸ்நாக்ஸ் இருக்குது, அதை பார்த்துடலான் இருக்கேன். ஆனால் டிரைவிங் சூப்பராக போயிட்டுருக்கு மக்களே. நல்ல ஒரு சூப்பரான டிரைவிங்கு. கரெக்டாக ஸ்ரீபெரும்புத்தூர் டோல்கேட் தாண்டி அங்கேருந்து வேலூர் வரைக்கும் எடுத்தேன். இதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம பெங்களூர் தாண்டி பெங்களூர் டு மைசூர் ஹைவே அது கொஞ்சம் நேரம் கேபின் ரைடு பண்ணலாம். ஏன்னா இது ஒரு லாங் ரூட்டு. எப்படி பார்த்தாலும் ஒரு 800+ கிலோமீட்டர் கிட்ட வரும். அதனால் பிரித்து கேபின் ரைடு எல்லாம் பண்ணலாம். ஆனால் நான் நோட் பண்ண வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து பெங்களூர் எவ்வளோ ட்ராவல் பண்ணுறாங்களோ அதே ஈக்குவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெங்களூரில் இருந்து கேரளா கண்ணூர் ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா போர்டிங் இருக்குது. எந்த அளவுக்கு ட்ராப்பிங் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் வந்து இருக்குது மக்களே. உங்களுக்கு பெங்களூரில் இருந்து கண்ணூர் போகிறவங்க அதிகமாக இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஓப்பன் சாட் தான். எப்படி சொல்ல, வேலூரில் இருந்து உங்களுக்கு பெங்களூர் மைசூர் போகிறவங்க இருப்பாங்க. தென் பெங்களூரில் இருந்து உங்களுக்கு கண்ணூர் போகிறவங்களும் இந்த பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணுவாங்க. நம்ம பஸ்ஸோடைய ரிட்டர்ன் டைரக்ஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணூர்லேயும் மதியானம் 3 மணிக்கு எடுத்து, கோயம்பேடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6:30 கொடுத்துருக்காங்க. வேளச்சேரி வந்து பார்த்திங்கன்னா 7:45 இருந்து 8 o'clock போவாங்க. இதான் ரிட்டர்ன் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய டைமிங் மக்களே. இந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம் பார்க்கலாம், எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாங்களா. ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி யூரின் மட்டும்தான், மற்றபடி வேறு எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு எதனாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2000 வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஷவர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து வருது மக்களே, தண்ணி வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒன்லி யூரினுக்கு மட்டும்தான், மற்றபடி வேறு எதுக்குமே யூஸ் பண்ணிக்காதீங்க.
மக்களே, அதே போல் சென்னை டு பெங்களூருக்கு நைட் டைம் ஒரு சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க எம்எம்கே ட்ராவல்ஸு. அது வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடே டச் ஆகாது. உங்களுக்கு வேளச்சேரியில் இருந்து எடுத்து பள்ளிக்கரணை, சென்னை அதுக்கப்புறம் துறைப்பாக்கம், பெருங்குடி, அப்படியே திருவான்மியூர், அடையார், அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிண்டி வராங்க. கிண்டியில் இருந்து உங்களுக்கு மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு, தாம்பரம், கிளாம்பாக்கம், கூடுவாஞ்சேரி, எஸ்பி கோயில், அப்படியே செங்கல்பட்டு வழியாக உங்களுக்கு வேலூர் ஜாயின் பண்ணி அங்கேருந்து உங்களுக்கு பெங்களூர் போகிற மாதிரி ரூட் வச்சுருக்காங்க. அது ஒரு யூனிக்கான ரூட்டு. உங்களுக்கு கோயம்பேடு வராமல் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து பெங்களூர் போகிறது உங்களுக்கு கோயம்பேடு டச் பண்ணி தான் போவாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாம்பரம், கிளாம்பாக்கம், செங்கல்பட்டு வழியாக உங்களுக்கு வேலூர் ஜாயின் பண்ணி அங்கேருந்து பெங்களூர் போகிற மாதிரி ரூட்டு கொடுத்துருக்காங்க. நேரங்கள் கழித்து மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:40. நம்ம கரெக்டாக பெங்களூருக்குள்ளே வந்துட்டோம். பெங்களூரில் கரெக்டாக பொம்மச்சந்திரா தாண்டி போயிட்டுருக்கோம். பெங்களூரில் போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போர்டிங் அண்ட் ட்ராப்பிங் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அத்திப்பள்ளி டோல்கேட் அங்கேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு மைசூர் ரோட்டில் இருக்கக்கூடிய கெங்கேரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி இருக்கும். ஆனால் கெங்கேரி வரைக்கும் உங்களுக்கு பெங்களூரில் போர்டிங் அண்ட் ட்ராப்பிங் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ಅವನಂಗೆ ಎಷ್ಟು ಎಷ್ಟು ಕೊಡು ಅಂತವನೆ ಎಷ್ಟೆಲ್ಲ ಅವನು ಈಗ ಹತ್ತಿದ್ದು ವೈಟ್ ಶರ್ಟ್ ಹೋದ್ರು ಅಲ್ಲಿದ್ದಿದ್ದು ಬೇರೆನು ಹುಡುಗ ಬರೋದು ಹಾಕ್ಬಿಟ್ಟ ನಾಳೆ ಬರ್ತೀನಿ ಅಂತ. மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3:55. விடிகாலையில் 3:55 நமக்கு செகண்ட் ரெஸ்ட் ஸ்டாப் விட்டுருக்காங்க. கரெக்டாக எங்கன்னா மைசூர் தாண்டி நிப்பாட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட் செக்ஷன்லாம் இருக்கான். ஸோ அதெல்லாம் எடுக்கலாம். ஆனால் உள்ள கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு சூப்பரான தூக்கம். பார்த்துருப்பீங்க செகண்ட் பார்ட் ஆஃப் கேபின்னு. நம்ம கரெக்டாக கெங்கேரி தாண்டி அங்கேருந்து பெங்களூர் டு மைசூர் ஹைவேயில் கொஞ்சம் நேரம் கேபின் ரைடு பண்ணேன். அதுக்கப்புறம் உள்ளே போய் படுத்தாச்சு. இதுக்கு மேலே இங்கேருந்து நம்ம கொஞ்சம் நேரம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா விராஜ்பேட்டு காட் செக்ஷன் வரும் போல். ஸோ அதெல்லாம் மெயினாக கவர் பண்ணலாம். சரிங்களா? சுகம் ட்ராவல்ஸ் இவங்களும் வந்து சென்னை வண்டி தான். எனக்கு தெரிஞ்சு கண்ணூர் டு சென்னை தான் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். TN31
கண்டிப்பாக இவங்களுடைய சென்னை டு கோழிக்கோடு கேலிக்கட் சர்வீஸும் மணிப்பாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். கோழிக்கோடு சர்வீஸும் வந்து பார்த்திங்கன்னா இதே ரூட் தான். சென்னையில் இருந்து வயா பெங்களூர், மைசூர், உங்களுக்கு குண்டல்பேட்டு, சுல்தான் பத்ரி, வயநாடு, தாமரசேரி வழியாக உங்களுக்கு கோழிக்கோடு போகிறாங்க. ஸோ அந்த பஸ்ஸு போகிற ரூட்டு கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். அந்த ரூட்டும் ஒரு யூனிக்கான ரூட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி சூப்பராக எடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவேண்டரம் டு பெங்களூரு இந்த ரூட் தான் வந்து வந்திருப்போம். இதே இடத்துல தான் வந்து கேஎஸ்ஆர்டிசி வந்து ரெஸ்ட் ஸ்டாப் கொடுத்தாங்க. அது காலையில் கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. விடிய காலையில் ஒரு 3:30 அந்த டைமில் வந்து கொடுத்துருக்காங்க. மக்களே எவ்வளோ பனி இருக்குது பாருங்களேன், எவ்வளோ ஃபாகு பார்த்தீங்களா? அதுவும் இந்த சம்மர் டைமில் எவ்வளோ ஃபாகு பார்க்குறது ரொம்ப பெருசு. இங்கேருந்து காட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வாங்க, இதெல்லாம் புது ரூட்டு, நம்ம அப்படியே கேபின் ரைடு எல்லாம் கண்டினியூ பண்ணி போகலாம். First time I'm Nagarone Tiger Reserve Forest.
குட் மார்னிங் மக்களே. டைம் வந்து 6 மணி ஆகுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருந்து இப்போது கேரளாக்குள்ளே வந்திருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா யானையை நேரில் பார்த்தேன். கரெக்டாக எங்கன்னா ராஜீவ் காந்தி நேஷ்னல் பார்க் ஃபாரஸ்ட் அந்த இடத்துல பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விர்ஜாபேட் காட் செக்ஷன்லாம் தாண்டி இப்போது நம்ம கேரளாக்குள்ளே வந்துட்டோம். நேரங்கள் கழித்து குட் மார்னிங் மக்களே. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா கண்ணூர் வந்துட்டோம். கரெக்டாக ஆன் டைம் 7:30க்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணூர் வந்துட்டாங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான பஸ் சர்வீஸ் மக்களே. சென்னையில் இருந்து கண்ணூர் வர்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உள்ளே வந்து ஸ்லீப்பிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு கம்ஃபர்டபுளான தூக்கம் மக்களே. நல்லா ஏசியோட ஜில்னஸ்லாம் பக்காவாக இருந்துச்சு. அதே போல் ரெஸ்ட் ரூமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக மெயின்டைன் பண்ணாங்க. நைட்டு டின்னரு நிப்பாட்டின இடமும் நல்ல ஒரு சூப்பரான இடத்துல வந்து நிப்பாட்டினாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு குறை இல்லைங்க. எல்லாமே பக்காவாக மெயின்டைன் பண்ணி நம்மளை நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு கண்ணூருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எம்எம்கே ட்ராவல்ஸு. கேபின் ரைடெல்லாம் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு மக்களே. அதுவும் அந்த காலையில் எடுத்த கேபின் ரைடு அருமையாக இருந்துச்சு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜீவ் காந்தி நேஷ்னல் பார்க் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த யானையெல்லாம் பார்த்தோம். ஃபாரஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விர்ஜாபேட் காட்ஸ் அதுவும் வந்து சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய பஸ்ஸை அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இது 13 மீட்ரு லென்த் உள்ள வண்டி சூப்பராக ஓட்டினாங்க டிரைவர் அண்ணா. நல்ல ஒரு சூப்பரான டிரைவிங்கு பக்காவாக இருந்துச்சு. எந்த ஒரு குறையுமே இல்லை. ஸோ என்னோட ரேட்டிங் 10க்கு அவுட் ஆஃப் 9.8 தாராளமாக தருவேன். ஒரு பக்காவான சர்வீஸு சென்னையில் இருந்து கண்ணூர் வர்றதுக்கு. கண்ணூருக்கு மட்டும் இல்லை மக்களே, நீங்கள் சென்னையில் இருந்து பெங்களூர், மைசூர், அதுக்கப்புறம் தலசேரி இங்கெல்லாம் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பஸ்ஸில் வாங்க. எம்எம்கே ட்ராவல்ஸு ஒரு சூப்பரான பஸ் சர்வீஸாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான பஸ் ட்ராவலில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். டாட்டா மக்களே.